பாடல் 818. நாதாந்தத்தில் உள்ளவர் மன அசைவு நீங்குவர் ஆனந்தம் அடைவர். மண்டலத்துள்ளே மன ஒட்டியானத்தை கண்டு அகத்து அங்கே கருதியே கீழ் கட்டி பண்டு அகத்துள்ளே பகலே ஒளி ஆக குண்டல காதனும் கோத்து ஒழிந்தானே. மண்டலம் அப்படின்னா மதிமண்டலம், மன ஒட்டியானம் அப்படின்னா உள்ளத்தை பிணிக்கும் சகஸ்ரதலம், கீழ்கட்டி அப்படின்னா உள்ளம் கீழே செல்லாமல் நிறுத்தி உள்ளம் தளர்ச்சி இல்லாது சிரசில் நின்றால் இயல்பான சாலந்திர பந்தனம் ஏற்பட்டு மூச்சு தடைப்படும் ஆனந்தமய கோஷம் ஒளி அணுக்களால் ஆனது. கூத்தொழிந்தான் அப்படின்னா ஐந்தொழில் ஒழிதல். 5 தொழில்கள் என்னென்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகியவை. சந்திர மண்டலத்தினுள் மனத்தை பிணிக்கும் ஒட்டியான பீடத்தை கண்டு மனத்தை அங்கே கீழே போகாமல் நிறுத்தி பழைய ஆனந்தமய கோஷத்துள் பெரிய கதிரவன் ஒளி விளங்க குண்டலத்தை அணிந்த கூத்தனும் அசைவில்லாமல் விளங்குவான். பாடல் 819. உடல் பற்றி விட்டு நீங்கி நிற்க ஒழிகின்ற வாயுவும் உள்ளே அமரும் கழிகின்ற வாயுவும் காக்கலும் ஆகும் வழிகின்ற காலத்து கழலை பழிகின்ற காலத்து பை அகற்றீரே. அமரும் அப்படின்னா தங்கும், வட்டக்கழல் அப்படின்னா சகஸ்ரதலத்தில் விளங்கும் ஒளி. மனம் உடல் பற்றி நீங்கி நிற்க வேண்டும். பழி அப்படின்னா பழிச்சுதல், வாழ்த்துதல் அப்படின்னும் எடுத்துக்கலாம். முன் சொன்ன சாதனையினால் விசுத்தி என்ற சக்கரத்திற்கு கீழ் சென்று ஒழியும் வாயு அண்ணாக்கின் வழியே மேலே போய் தங்கும். அதனால் ஒளியானது நிலை பெற்று வழிகின்ற காலத்தில் சகஸ்ரதலத்தில் விளங்கும் திருவடியை புகழும் போது உடலான பையை விட்டு நீங்கி நில்லுங்கள். பாடல் 820. சீவன் ஒளி உடையதாய் விளங்குதல். பையினின் உள்ளே படிக்கதவு ஒன்று இடின் மெய்யினின் உள்ளே விளங்கும் ஒளி அது ஆம். கையினுள் வாயு கதித்து அங்கு எழுந்திடின் மை அணி கோயில் மணி விளக்கு ஆமே. பை அப்படின்னா உடல், படிக்கதவு அப்படின்னா பூமி தத்துவத்துடன் கூடிய மூலாதாரம், குதத்தை இறுக்கமாக பிடித்தல் அப்படின்னா குதத்தின் வாயை 2 கைகளாலும் அணைத்தல், சுருக்குதல். இது மூலபந்தம் எனப்படுவது. இதனை இவ்வாறு சுருக்குவதால் அபானன் அமுக்கப்பட்டு மேல் எழுந்து இதயத்தை நோக்கி உள்புகும் உயிர்ப்பை மாற்றி மேல் நோக்கிட செய்யும். கையினுள் வாயு அப்படின்னா கை வயப்பட்ட மூச்சு, துதித்து அப்படின்னா ஒலித்து, உடம்பினுள் உள்ள மூலாதார கதவான குதத்தை இறுக்கமாக பிடித்தால் உடல் ஒளி விளங்கும். நாடியுள் அபானன் உக்கிரமாய் மேல் எழுந்த போது மலங்களுடன் கூடிய சீவன் ஒளி உடையதாய் விளங்கும். பாடல் 821. அக்கினி கலை ஒளிரும் விளங்கிடும் வாயுவை மேல் எழ உண்ணி நலங்கிடும் கண்டத்து நாடியின் உள்ளே வணங்கிடும் மண்டலம் வாய்ந்திட கும்பி சுணங்கிட நின்றவை சொல்லலும் ஆமே. மூலபந்தம் சாலாந்திர பந்தத்தால் பிராண அபானன் சேர்க்கை உண்டாகும். அக்னி கலை சிறந்து ஒளிரும். நலங்குதல் அப்படின்னா கசக்குதல், கண்டம் அப்படின்னா விசுத்தி சக்கரம். மூலாந்திர பந்தத்தால் அமைந்த வாயு மேல் எழுவதை எண்ணி கசக்குதலால் சுருங்குகின்ற விசுத்தி சக்கரத்தின் மீது வழிபடத்தக்க சந்திர மண்டலங்கள் சுருங்கும். இத்தன்மையை சொல்லவா வேண்டும், வேண்டியது இல்லை. ஒரு பாடல் 822. தொலைக்காட்சி காண்பவர் சொல்லலும் ஆயிடும் மாகத்து வாயுவும் சொல்லலும் ஆகும் அனல் நீர் கடினமும் சொல்லலும் ஆகும் இவை அஞ்சும் கூடிடின் சொல்லலும் ஆம் தூர தரிசனம் தானே. மாகம் அப்படின்னா வான், கடினம் அப்படின்னா நிலம், இவை 5 அப்படின்னா வான் முதல் 5 வானபூதத்தில் வாயு பூதம் உள்ளதை சொல்லலாம். மேலும் அக்னி, நீர், நிலம் ஆகியவை அங்கு கூறவும் கூடும். வான் முதலாகிய 5 பூதங்களும் ஒளிமயமாய் பொருந்தி இருப்பதை கூறக்கூடும். அவ்வாறு கண்டவர் தொலை பார்வையை உடையவர் ஆவர். பாடல் 823. சிவஞானத்தின் பயன். தூர தரிசனம் சொல்லுவன் காணல் ஆம் கார் ஆரம் கண்ணி கடைஞானம் உற்ற
உள்பெய்து தேர் ஆறும் தீபத்து எழில் சிந்தை வைத்திடின் பார் ஆர் உலகம் பகல் முன்னது ஆமே. தூர தரிசனம் அப்படின்னா தொலைவில் நிகழ்வதை காணுதல். கார் ஆறும் கண்ணி அப்படின்னா மழை போல் அருளை வழங்கும் பராசக்தி. கடைஞானம் அப்படின்னா முடிவான ஞானம். உள்பெய்து அப்படின்னா உள்ளே நிறுத்தி. ஏர் ஆறும் அப்படின்னா அழகு பொருந்திய. தீபம் அப்படின்னா சிவஞானம். பாரார் உலகம் அப்படின்னா பூமி முதலிய உலகங்கள். தொலை பார்வையை பற்றி கூறுவதை உங்கள் அனுபவத்தில் அறியலாம். மேகத்தை போன்று அருள் வழங்கும் ஞானத்தை உள்ளே நிறுத்தி சிவத்திடம் மனத்தை வைத்திருந்தால் புவி முதலான உலகங்கள் பகலில் தோன்றுவது போல் விளங்கும். பாடல் 824. ஆன்மாவில் சிவன் விளங்குதல். முன் எழு நாபிக்கு முன் நால்விரல் கீழே பன் எழு வேதம் பகல் ஒளி உண்டு என்னும் நன் எழு நாதத்து நல் தீபம் வைத்திட தன் எழு கோயில் தலைவனும் ஆம். நாபி அப்படின்னா கொப்புள் தாமரை. முன்னாள் விரல் கீழே அப்படின்னா 12 விரல் அளவு தொலைவுக்கு கீழே. பகல் அப்படின்னா கதிரவன். நல் தீபம் அப்படின்னா நல்ல ஒளி, அதாவது அறிவு. முன்னால் எழும் கொப்புள் தாமரைக்கு 12 விரல் கடை கீழே உள்ள மூலாதாரத்தில் பண்ணி எழும் வேதம் கதிரவனான பொருடன் விளங்குவதாக சொல்லும். கீழே குண்டலினியை பந்தித்து மேலே செலுத்துவதில் நன்கு எழும் நாதமான அறிவில் பொருந்தி இருப்பின் ஆன்மாவான தன்னிடம் எழுகின்ற கோயிலில் சிவன் விளங்குவான். பரியங்க யோகம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும். பரியங்கம் அப்படின்னா கட்டில், யோகம் அப்படின்னா சேர்க்கை. கட்டிலில் ஆடவன் பெண்ணுடன் கூடியிருந்து செய்யும் போகத்தை யோகமாய் ஆக்குதல் அப்படின்னு அர்த்தம். பாடல் 825. போகம் யோகமாதல் வேண்டும். பூசுவன எல்லாம் பூசி புலர்த்திய வாச நறுங்குழல் மாலையும் சாத்தி காய குழலி கலவையொடும் கலந்து ஊசி துளையுற தூங்காது போகமே. ஒருவன் ஒரு பெண்ணுடன் கூடும் போது அவனது மனம் பிரம்மரந்திரத்தில் பொருந்தி இருந்தால் அவர்களுக்கு மேல்கண்ட போகம் வாய்க்கும். இதன் கருத்து இன்பம் துய்க்கும் போதும் இறைவனை நினைக்க வேண்டும். புலர்த்திய அப்படின்னா மலர்ந்த. காய குழலி அப்படின்னா மற்றவர் மனத்தை வெதுப்புதல் அப்படின்னு அர்த்தம். பூசத்தக்கனவற்றை ஒரு ஆடவன் உடலில் பூசிக்கொண்டு மலர்ந்த மனம் நிறைந்த மாலையை சூடி பெண் ஒருத்தியுடன் புணர்ச்சியில் பொருந்தி உள்ளமானது பிரம்மரந்திரமான உச்சியை நினைந்து இருப்பவர்களுக்கு புணர்ச்சி தளர்ச்சி அடையாது. பாடல் 826. சுக்கிலம் ஸ்ரோனிதம் நாத பிந்துக்களாய் மாறுதல். போதத்தை உண்ணவே போகாது வாயுவும் மேகத்தை வெள்ளியும் மேலும் வியாழத்தில் சூதொத்த மென் முளையாலும் நல் சூதனும் தாதில் குழைந்து தலை கண்டவாறே. இந்த யோகத்தில் ஈடுபடுபவன் நாதமான சிவனும் பிந்துவாகிய சக்தியும் தலையில் விளங்குவதை கண்டு அறிவான். போதம் அப்படின்னா அறிவு. மேகம் அப்படின்னா நீர். வெண்மை நிறம் கொண்டு சுக்கிலம் வெள்ளி எனப்பட்டது. வியாழம் அப்படின்னா ஸ்ரோனிதம். சூதன் தேர்ப்பாகன். பிரம்மரந்திரத்தை நினைப்பதால் காமவாயு சுக்கிலத்தை நீக்கம் செய்யாது மூலாதாரம் தொடங்கி நேரே தலையை போய் அடையும். மேல் செய்யுளில் கூறிய உச்சி துளையில் விளங்கும் பேரறிவு பொருளை எண்ணிய வண்ணம் ஒருவன் புணர்ச்சியை செய்தால் காமவாயு விரைவாய் தொழில்படாது. அப்போது நீரின் தன்மை கொண்டு சுக்கிலமும் சுரோனிதத்தில் கலக்காமல் திரும்பும். சூதாடும் கருவியை போன்ற முளைகளை உடைய பெண்ணும் உடலான தேரை நடத்தும் ஆடவனும் தமக்குள் பொருந்திய கூட்டுறவால் வெளிப்பட்ட சுக்கில சுரோனிதங்கள் விந்து நாதங்களாக மாற்றம் அடைந்து தலையில் பொருந்தும். பாடல் 827. பரியங்க யோகத்தில் உடல் தளராது கண்டனும் கண்டியும் காதல் செய் யோகத்த மண்டலம் கொண்டு இருபாலும் வெளிநிற்கும் வண்டியை மேல் கொண்டு வான் நீர் உருட்டிட தண்டு ஒரு காலும் தளராது அங்கமே. கண்டன் அப்படின்னா தலைவன். கண்டி அப்படின்னா தலைவி. வண்டி அப்படின்னா இடக்கலை பிங்களை. வான் நீர் அப்படின்னா அமுதம். தண்டு அப்படின்னா உடல். ஒரு தலைவனும் தலைவியும் விருப்புடன் புணரும் போது தீ மண்டலம் கதிரவ மண்டலம் என்பனவற்றை கடந்து சந்திர மண்டலத்தில் இருவரும் தலையின் மேல் உள்ள வெளியினை அறிவார்கள். உடலான வண்டியை மேன்மேலும் செலுத்துவதால் சந்திர மண்டலத்தில் வான் கங்கையாக
விந்தையாகிய ஒளியை பெருக்கிட உடலெனும் தண்டு ஒருபோதும் தளர்ச்சி அடையாது. பாடல் 828. விந்து வெற்றி உற்றவன் அங்கு அப்புணர்ச்சியும் ஆகின்ற தத்துவம் அங்கத்தில் விந்து வருகின்ற போகத்த பங்கப்படாமல் பரிகரித்த தம்மை தங்கிக் கொடுக்க தலைவனும் ஆமே. விந்துவினை வென்றவன் தலைவன். தத்துவம் அப்படின்னா காமாக்னி, அங்கம் அப்படின்னா உடல், பங்கப்படாமல் அப்படின்னா நாதம் விந்து கெடாமல், அங்க புணர்ச்சி அப்படின்னா பரியங்க யோகம். அங்கு அப்புணர்ச்சியின் காரணமான காமத்தி உடம்பில் விந்துவை நீக்கம் செய்கின்ற புணர்ச்சியில் அது கெடாது பாதுகாத்து யோகத்தால் மாற்றி விந்து வெற்றி பெற்றவன் தலைவன் ஆவான். பாடல் 829. உடம்பு வசப்படுதல். தலைவனும் ஆயிடும் தன் வழி ஞானம், தலைவனும் ஆயிடும் தன் வழி போகம், தலைவனும் ஆயிடும் தன் வழி உள்ளே, தலைவனும் ஆயிடும் தன் வழி அஞ்சே. அஞ்சே அப்படின்னா பஞ்சபூதங்கள். அத்தகைய வெற்றி கொண்ட தலைவன் ஆன்மாவை அறிந்தவன். அத்தகையவன் விரும்பிய சிவயோகம் அவனை தானே வந்து அடையும். அவன் தன்னை வயப்படுத்தி ஆள்கின்ற தலைவனும் ஆவான். அவனுடைய விருப்பின்படி நிலம் முதலிய பூதங்கள் நடக்கும். பாடல் 830. 5 நாழிகையே யோகம். 5 கடிகை மேல் 6ஆம் கடிகையில் துஞ்சுவது ஒன்று. துணைவி துணைவன் பால் நெஞ்சு நிறைந்தது வாய் கொளாது என்றது பஞ்ச கடிகை பரியங்க யோகமே. கடிகை அப்படின்னா நாழிகை. இந்த யோகம் 5 நாழிகை அளவே செய்ய வேண்டும். அதற்கு மேல் நீண்டால் தலைவி தலைவனிடம் ஊடல் கொள்வாள். அதை நீடுமாறு விட்டால் விந்து வெளியாகும். எனவே 5 நாழிகைக்கு மேல் நீளவிடல் தாகாது. 5 நாழிகைக்கு மேல் 6ஆம் நாழிகையில் துணைவி துணைவனுடன் பொருந்தி உறங்குவாள். 5 நாழிகை கொண்ட பரியங்க யோகம் மன நிறைவோடு இனி தேவை இல்லை என்று எண்ணும்படி அமையும். பாடல் 831. பரியங்க யோகம் செய்பவரே குண்டலினி சக்தியை கடக்க முடியும். பரியங்க யோகத்து பஞ்ச கடிகை அரிய இவ்யோகம் அடைந்தவர்க்கு அல்லது சரிவலை முன் கைச்சி சந்தன கொங்கை உருவி தழுவ ஒருவர்க்கு ஒண்ணாதே. பஞ்ச கடிகை அப்படின்னா 5 நாழிகை. சரிவலை முன்கைச்சி அப்படின்னா நாதத்தை எழுப்பும் குண்டலினி சக்தி. சந்தன கொங்கை அப்படின்னா விஷய வாசனையுடன் கூடிய சூரிய சந்திரர்களான முளைகள். உருவி அப்படின்னா நீங்கி கடந்து அப்படின்னு சொல்லலாம். பரியங்க யோகத்தில் 5 நாழிகை அரிதாய் இருப்பவர்க்கே அல்லாமல் நழுவும் வளையலை அணிந்த கையை உடையவளும் மனம் பொருந்திய சூரிய சந்திரர்களாகிய கொங்கைகளை உடையவளுமான குண்டலினி சக்தியை கடந்து மேலே செல்ல எவராலும் இயலாது. பாடல் 832. இந்த யோகத்தை பயின்று மேன்மை அடைந்தவர் ஒண்ணாத யோகத்தை உற்றவர் ஆர் எண்ணில் விண் ஆர்ந்த கங்கை விரிசடை வைத்தவன் பண் ஆர் அமுதினை பஞ்ச கடிகையில் எண்ணாம் என எண்ணி இருந்தான் இருந்ததே. ஒண்ணாத அப்படின்னா மற்றவரால் அடைய முடியாத, விண் ஆர்ந்த அப்படின்னா வானில் பொருந்திய, பண் ஆர் அமுது அப்படின்னா நாதத்துடன் கூடிய ஒளி, எண்ணாமல் எண்ணுதல் அப்படின்னா உருவத்தை எண்ணாமல் நாதத்தை எண்ணுதல். யாவராலும் அடைவதற்கு அருமையான யோகத்தை செய்து அறிவித்தவர் யார் என்றால் வான் கங்கையே முடியில் வைத்த சீகண்ட உருத்ரன் ஆவான். அவன் நாதத்துடன் கூடிய ஒளியை 5 நாழிகை வரையில் எண்ணாமல் எண்ணி அனுபவித்து இருந்தான். பாடல் 833. பரியங்க யோகத்துக்கு உரிய வயது ஆணுக்கு 30, பெண்ணுக்கு 20. ஏய்ந்த பிராயம் 20ம் 30ம் வாய்ந்த குழலிக்கும் மன்னர்க்கும் ஆனந்தம் ஆய்ந்த குழலியோடு 5ம் மலர்ந்திட சோர்தன சித்தமும் சோர்வு இல்லை வெள்ளிக்கே. ஏய்ந்த அப்படின்னா பொருந்திய, பிராயம் அப்படின்னா வயது, வெள்ளி அப்படின்னா விந்து, குழலிக்கு அப்படின்னா கூந்தலை உடைய பெண்ணுக்கு, மன்னர்க்கும் அப்படின்னா ஆணுக்கும். இந்த யோகத்தில் ஞானேந்திரியங்களான மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் 5ம் இன்பம் அடையும். ஆனாலும் விந்து நீக்கம் ஏற்படாது. இந்த பரியங்க யோகத்துக்கு உற்ற வயது பெண்ணுக்கு 20, ஆணுக்கு 30. அப்போது பொருந்திய பெண்ணுக்கும் ஆணுக்கும்
விளங்கும் ஆனந்தம் உண்டாகும். அந்த பெண்ணுடன் 5 பொறிகளும் மலர மனம் முதலியன அழியும், சுக்கிலம் அழியாது. பாடல் 834. நந்தியான குரு உபதேசம் செய்தார். வெள்ளி உருகி பொன்வழி ஓடாமே கள்ள தட்டானார் கரியிட்டு மூடினார். கொல்லி பரிய குழல் வழியே சென்று வள்ளி உள்நாவில் அடக்கி வைத்தாரே. வெள்ளி அப்படின்னா வெண்மையான சுக்கிலம், பொன் வழி ஓடாமே அப்படின்னா பொன் நிறமான சுரோனிதத்தில் கலக்காமல், கள்ள தட்டானார் அப்படின்னா மறைந்துள்ள தட்டானான சிவம், கரியிட்டு அப்படின்னா கரியான அருளை தந்த, கொல்லி அப்படின்னா நெருப்பான அக்னி, குழல் அப்படின்னா ஊது குழல், தட்டான் நெருப்பை ஊத பயன்படுத்தும் ஒரு பொருள். வள்ளிமதி அப்படின்னா உன்னாக்கு பகுதியில் ஒளிமண்டலம் விளங்குவதை உபதேசம் செய்தவர். அவர் நந்தியான குரு ஆவார். வெண்மையான சுக்கிலம் உருகி பொன்னிற ஸ்ரோனிதத்தில் கலக்காமல் மறைந்த தட்டானான சிவன் கரியாகிய அருளை தந்து பக்குவம் செய்தார். தீயாகிய அக்னிகளை உண்டாக ஊது குழல் ஆன சுழுமுனை வழியே போய் பொன் என்னும் சந்திரனை செப்பாகிய உள்நாவில் விளங்கும்படி வைத்தார். பாடல் 835. பரியங்க யோகத்தால் சிவசூரியன் விளங்குவான். வைத்த இருவரும் தம்மில் மகிழ்ந்து உடன் சித்தம் கலங்காது செய்கின்ற ஆனந்தம் 10 வகைக்கும் 14 கணத்துக்கும் வித்தகனாய் நிற்கும் விங்கதிரோனே. வைத்த இருவரும் அப்படின்னா பரியங்க யோகத்தில் புணரும் ஆண் பெண் இருவரும், 14 கணம் அப்படின்னா 18 வகை தேவர், 10 வகை அப்படின்னா 10 திக்குகள், வித்தகனாய் அப்படின்னா தலைவனாய், இப்படி விந்து நீக்கம் இல்லாது புணரும் ஆண் பெண் ஆகிய இருவரும் தாம் இன்பம் அடைந்து காம பயப்படாமல் தேவ காரியமாய் எண்ணி செய்யும் நிலையில் அவர்களுக்கு 10 திசைகளுக்கும் 18 வகை தேவர்களுக்கும் தலைவனான சிவசூரியன் விளங்குவான். பாடல் 836. சந்திர மண்டலத்தில் திளைப்பர். வெங்கதிருக்கும் சனிக்கும் இடைநின்ற நங்கையை புல்லிய நம்பிக்கு ஓர் ஆனந்தம். தங்களில் பொன் இடை வெள்ளி தாழா முனம் திங்களில் செவ்வாய் புதைந்திருந்தாரே. வெங்கதிர் அப்படின்னா கதிரவன், அதாவது சதாசிவம். சனி அப்படின்னா அதோமுக மண்டலமான சனி. செவ்வாய் அப்படின்னா நாதம். பெண்ணும் ஆணும் சந்திர மண்டலத்தில் திளைத்திருப்பார்கள். விருப்பத்தை தரும் கதிரவனுக்கும் பிறப்பு தரும் கருவாய்க்கும் இடையில் சிறந்த பெண்ணை புணரும் ஆண்மகன் ஆனந்தம் அடைவான். இருவரது புணர்ச்சியில் ஸ்ரோனித வழி சுக்கிலம் பாயாமல் சந்திர மண்டலத்தில் விளங்கும் செந்நிறம் உடைய சக்தியான நாதத்தில் திளைத்து இருப்பார்கள். பாடல் 837. சந்திர மண்டலத்தில் கருத்து உடையவர் அடையும் பயன். திருத்தி புதனை திருந்தல் செய்வார்க்கு கருத்தழகாலே கலந்து அங்கு இருக்கில் வருத்தமும் இல்லையாம் மங்கை பங்கர்க்கும் துருத்தியில் வெள்ளியும் சோராது எழுமே. புதன் அப்படின்னா அறிவு, வெள்ளி அப்படின்னா வெண்மையான சுக்கிலம், துருத்தி அப்படின்னா உடல், ஊர்த்துவ ரேதஸ்ரு அப்படின்னா விந்துவை செலுத்தும் காம வாயு மேல் நோக்குதல், மங்கை பங்கர் அப்படின்னா பெண்ணுடன் கூடுபவர். பரியங்க யோகத்தால் மனத்தை தூய்மை செய்து கருத்தழகால் அங்கு இருந்தால் பெண்ணுடன் கூடுபவர்களுக்கு துன்பம் இல்லை, உடலில் விந்து நீக்கம் இல்லாது ஊர்த்துவ ரேதசம் அமையும். பாடல் 838. உடல் கீழே விழாது எழுகின்ற தீயை முன்னே கொண்டு சென்றிட்டால் மெழுகு உருகும் பரிசு எய்திடும் மெய்யே. ஒழுகின்றது இல்லை ஒளியை அறிந்த பின் விழுகின்றது இல்லை வெளி அறிவார்க்கே. உருவம் கடந்து வெளியான ஆகாயத்தில் சோதியாக நிற்பவரின் உடல் முதலியவை மெழுகு உருகுவது போல் ஒளிமயமாய் உருகும் என்பதை மெய்மெழுகு உருகும் பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. பரிசு அப்படின்னா தன்மை. வான்மயமான வெளியை அடைந்தவரின் உடல் உயிர் பிரிந்த பின்பு கீழே விழாது உருகிவிடும். சுவாதிட்டானத்தில் இருக்கும்
காமாக்னியை மூலாதார வழி புருவ நடுவுக்கு கொண்டு சென்றால் தீயின் முன் மெழுகை போல் பயிற்சியாளருக்கு உடல் காணாமல் ஒழியும் பேரொளியை கண்ட பின்பு உழுதலான செயல் இல்லை. புருவ நடுவை தாண்டி துவாதசாந்த பெருவெளியை அறிந்தவர்க்கு உடல் கீழே விழுவது இல்லை. பாடல் 839. ஒளியை பார்த்திருப்பவர்க்கு உலகம் புலப்படாது. வெளியை அறிந்து வெளியின் நடுவே ஒளியை அறியின் உளிமொழி ஆமே. தெளிவை அறிந்து செழு நந்தியாலே வெளியை அறிந்தனன் மேல் அறியேனே. வானத்தின் நடுவே ஒளியை பார்த்திருப்பவர்க்கு உலகம் தோன்றாது. வானதானத்தை அறிந்து அங்கு விளங்கும் பொன் ஒளியை அறிந்ததால் உள்ளம் வேறுபடாமல் தெளிவான ஞானத்தை பெற்று சிறந்த சிவன் அருளாலே பரமான வானத்தை அறிந்து இருந்தேன், அதற்கு மேல் நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. பாடல் 840. திருமால் முதலியவர் விளங்கும் விதம். மேல் ஆம் தளத்தில் விரிந்தவர் ஆர் எனின் மால் ஆம் திசைமுகன் மாநந்தியாயவர் நாள் ஆம் நிலத்தின் நடு ஆன அப்பொருள் மேலாய் உரைத்தனர் மின் இடையாளுக்கே. விரிந்தவர் அப்படின்னா கலந்து விளங்குபவர், திசைமுகன் அப்படின்னா நான்முகன், நந்தி அப்படின்னா சிவபெருமான், நாலாம் நிலம் அப்படின்னா துரிய பூமி, அப்பொருள் அப்படின்னா சிவபெருமான், மின் இடையாள் அப்படின்னா பராசக்தி. ஒன்றுக்கு ஒன்றாய் மேலாக விளங்கும் இடங்களில் இருப்பவர் யார் என்று வினவினால் திருமால், நான்முகன், உருத்திரன் முதலியவர் ஆவார்கள். துரிய பூமியில் விளங்கும் சிவம் பராசக்தியை விட மேலே உள்ளது என கூறியுள்ளார். பாடல் 841. நெடுங்காலம் வாழலாம் மின் இடையாலும் மின்னாலும் கூட்டத்த பொன் இடை வட்டத்தின் உள்ளே புக பெய்து தன்னொடு தன்னை தலை பெய்ய வல்லிரேல் மண் இடை பல் ஊழி வாழ்தலும் ஆமே. சிவசக்தியின் நடுவே ஆன்மாவை காண வல்லவர் நீண்ட காலம் வாழும் இயல்பை பெறுவார்கள். மின்னிடையால் அப்படின்னா சக்தி, மின்னாளன் அப்படின்னா சிவன், பொன் இசை வட்டம் அப்படின்னா பொன் ஒளியை உடைய வெளி, பல் ஊழி அப்படின்னா பல காலம் மின்னல் ஒளியில் விளங்கும் சக்தியும் அவளை ஆளும் சிவனும் என்ற இருவரையும் கூட்டத்துடன் பொன்னொளி கொண்ட வானத்தில் நிலை பெறும்படி செய்து அக்கூட்டத்தில் ஆன்மாவான தன்னையும் காண வல்லவர் ஆயின் இந்த உலகத்தில் நீங்கள் நெடுங்காலம் வாழலாம். பாடல் 842. ஆன்மாவை ஓம பொருள் ஆக்குவர். வாங்கல் இருதலை வாங்கிலில் வாங்கிய வீங்க வலிக்கும் விறகு அறிவார் இல்லை. வீங்க வலிக்கும் விறகு அறிவாளரும் ஓங்கிய தன்னை உதம் பண்ணினாரே. வாங்கல் இருதல் அப்படின்னா காமவாயுவை உள்ளுக்கு இழுத்து சுக்கிலத்தை கெடுமாறு செய்தல். காமவாயுவை மாற்றி அமைத்தால் சுக்கிலம் கெடும். வீங்கல் அப்படின்னா மேல் நோக்கியதால் ஆதல். உதம் செய்தல் அப்படின்னா ஒருவன் ஆன்மாவை வேள்வியில் இடும் பொருளாய் தன்னை ஆக்குதல் அப்படின்னு அர்த்தம். காமவாயுவை உள்ளே இழுத்து சுக்கிலம் கெடுமாறு செய்தாலும் அங்கனம் உள்ளுக்கு இழுத்த காமவாயுவை மேல் முகமாய் ஆக்குவதற்கு உரிய வழியை அறிபவர் இல்லை. அத்தகைய மாற்றம் செய்யும் வழியை அறிந்தவரும் வளர்ச்சி பெற்ற தன்னை சிவத்திடம் ஓமமாய் செலுத்தியவர் ஆவார்கள். பாடல் 843. சக்தி அருளுவாள். உதம் அறிந்து அங்கே ஒரு சுழி பட்டால் கதம் அறிந்து அங்கே கபாலம் கருக்கும். இதம் அறிந்து என்றும் இருப்பாள் ஒருத்தி பதம் அறிந்தும் உலே பார்க்கடிந்தாலே. கபாலம் கருக்கும் அப்படின்னா மண்டையில் உள்ள மயிர் கருக்கும். உதம் அறிந்து அப்படின்னா ஆன்மாவை ஓமமாய் செலுத்தி, ஒரு சுழி அப்படின்னா சகஸ்ரதலம், கதம் அப்படின்னா மார்க்கம், ஒருத்தி அப்படின்னா சக்தி. ஆன்மாவை இறைவனுக்கு ஓமமாய் செலுத்தி பிரம்ம புழையில் மேலான சகஸ்ரதலத்தில் பொருந்தினால் அப்போது மண்டையில் உள்ள மயிர் கருக்கும். சீவனுக்கு அருள வேண்டிய நன்மையை எண்ணிக்கொண்டு சிவசக்தி விளங்குவாள். பக்குவத்தை உம்மிடம் அறிந்து உம்மிடம் உள்ள பிருத்திவி சக்கரத்தின் செயலை மாற்றி அருள்வாள். அதாவது காமவாயுவை கீழ் நோக்கி செல்ல விடாமல் மேல் நோக்கி செல்லும்படி செய்வாள்.
பாடல் 844. சகஸ்ரதல தாமரையின் இயல்பு. பார் இல்லை, நீர் இல்லை, பங்கயம் ஒன்று உண்டு. தார் இல்லை, வேர் இல்லை, தாமரை பூத்தது. ஊர் இல்லை, காணும் ஒளி அது ஒன்று உண்டு. கீழ் இல்லை, மேல் இல்லை, கேள்வியிற்பூவே. சகஸ்ரதலம் எனப்படும் 1000 இதழ் தாமரையின் இயல்பு பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்குங்க. பங்கயம் அப்படின்னா 1000 இதழ் தாமரையான சகஸ்ரதலம். பார் அப்படின்னா நிலம். சகஸ்ரதலமாகிய 1000 இதழ் தாமரை ஒன்று இருக்கின்றது. சிதாகாயத்தில் விளங்குவதால் பூமியும் நீரும் அங்கு இல்லை. சகஸ்ரதலமான இத்தாமரை மலர்ந்தது பூவாகவே உள்ளமையால் மொட்டும் வேரும் இல்லை. அங்கு காணப்படும் ஒளி ஒன்று உள்ளது. அகண்டமாக இருப்பதால் குறிப்பிட்ட ஓர் இடம் இல்லை. நாதத்துக்கு காரணமான இந்த சகஸ்ரதல மலருக்கு எங்கும் பரவி இருப்பதால் அடியும் நுனியும் இல்லை. அமுரி தாரணை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். அமுரி அப்படின்னா வீரியம், தாரணை தரித்தல், அதாவது தங்குதல். எனவே இந்த தொடர் வீரியம் உடலில் தங்கும்படி செய்தல் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. சிவநீர், குடிநீர், வான்நீர், வானகங்கை, அமுத நீர், உவரி, தேரல், மது, கல், மழை நீர் ஆகியவை எல்லாம் அமுரி என்பதன் பொருள்கள். அமுரியை சிறுநீர் அப்படின்னு சொல்லலாம். பாடல் 845. உயிரை வருந்தாமல் காக்கும் வழி. உடலில் கிடந்த உறுதி குடிநீர் கடலில் சிறு கிணறு ஏற்றம் இட்டால் ஒக்கும். உடலில் ஒரு வழி ஒன்றுக்கு இறைக்கில் நடலை படாது உயிர் நாடலும் ஆமே. உறுதி குடிநீர் அப்படின்னா உறுதியை தரும் குடிநீர். கடலில் அப்படின்னா கடலின் அருகில். உடலில் உள்ள அமுதமயமான வீரியத்தை ஆக்க பொருள் ஆக்க வேண்டும். அதில் ஒளி அமைத்து உறுதி தரும். கீழிருந்து நீரை மேல் ஏற்றுதல் போல் கீழே இருக்கின்ற அமுரியை மேல் ஏற்றுதல் வேண்டும். இல்வாழ்வார்கள் காமவாயு செயல்படும் நேரத்தில் சிவத்தியானம் செய்து போகத்தை யோகம் ஆக்க வேண்டும். துறவியரோ மூலபந்தனம் முதலியவற்றை செய்து குதத்தை நெருக்கி சிவத்தியானம் செய்து காமவாயுவை மூலவாயுவுடன் கலக்குமாறு செய்து மேலே ஏற்றுவார்கள். நடலை அப்படின்னா கலக்கம், துன்பம் அப்படின்னு சொல்லலாம். உடலில் ஒரு வழி அப்படின்னா பிரம்மரந்திரம். உடலில் இருந்தும் நீங்காமல் உறுதியை அளிப்பதாய் உள்ள உணர்வு நீர் கடலின் அருகில் சிறு கிணறு தோண்டி ஏற்றம் இட்டு இறைப்பதை போல் விளங்கும். உடலில் வேறொரு வழியாய் கீழே செல்வதை மேலே போகும்படி செலுத்தினால் உயிரை வருத்தாது காக்கலாம். பாடல் 846. உடல் பொன் போல் ஒளிரும் தெளித்தரும் இந்த சிவநீர் பருகில் ஒளித்தரும் ஓராண்டில் ஊனம் ஒன்று இல்லை. வலியுறுமிடின் மனமும் ஒடுங்கும் களித்தரும் காயம் கனகமதாமே. தெளித்தரும் அப்படின்னா தெளிவான, சிவநீர் அப்படின்னா அமுரி, பருகில் அப்படின்னா தரித்தால், வலியுறும் அப்படின்னா காற்றுடன் கலந்து மேல் ஏறும், எட்டின் மனமும் ஒடுங்கும் அப்படின்னா 8 ஆண்டுகளில் மனம் கீழ் நோக்குதலை விட்டு மேல் நிற்கும். 8 அப்படின்னா அகரம். 8 குறியான உருவாகியவர் கலந்துள்ள சீவ பிராணவாயு. கனகமதாகும் அப்படின்னா பொன்னிறம் வாய்க்கும். காயம் அப்படின்னா உடல். தெளிந்த இந்த சிவநீரை பருகினால் ஓராண்டு சாதனத்தில் ஒளியை காணலாம். இது கேடு அற்றது. காற்றுடன் கலந்து மேலே ஏறும் 8 ஆண்டுகளில் மனம் கீழ் நோக்குவதை கைவிடும், மேலே நிற்கும், மகிழ்ச்சியை விளைவித்துக் கொண்டு இருக்கும். உடல் பொன் போன்று ஒளிரும். பாடல் 847. தலையின் மயிர் கருமை அடைய சிவநீர் சிறந்த மருந்தாகும். 100 மிளகு நுகரும் சிவத்தி நீர் மாறும் இதற்கு மருந்தில்லை மாந்தர்கள். தேரில் இதனை தெளியுச்சி கப்பிடின் மாறும் இதற்கு மறுமயிராமே. நூறும் அப்படின்னா சிதைக்கும், நசுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இலகுதல் அப்படின்னா மாற்றம் அடைதல். கப்பு அப்படின்னா மூடல். சிவத்தின் நீர் அப்படின்னா சிவநீர், அதாவது அமுரி. அங்கனம் தரிக்கும் சிவநீரானது கீழே உள்ள குறியை நெருக்குகின்றதாலும் பிழிதலாலும் உடம்பில் நீடிக்க செய்ய இதைவிட மேலான மருந்து இல்லை. மக்கள் இந்த நுட்பத்தை அறிந்து தலையில் பாய செய்து
செய்து கொண்டால் நரைத்த மயிர் கருமையாகும். மாற்றத்தை காணலாம். பாடல் 848. தக்க பருவத்தில் சிவநீரை பருகுக. கரையருகே நின்ற காணல் உவரி வரைவரை என்பர் மதியிலா மாந்தர் நுரைத்திரை நீக்கி நுகர வல்லார்க்கு நரைத்திரை மாறும் நமனுமங்கில்லையே. சிவநீரை தக்க சமயத்தில் பருகுபவர் இளமை வாய்க்க பெறுவார்கள். கரை அப்படின்னா சிறுநீர் குழாய்க்கு அருகில், வரை அப்படின்னா நீக்க வேண்டும், திரை அப்படின்னா உடல் தோல் சுருக்கம், நமன் அப்படின்னா யமன். அறிவற்ற மக்கள் சிறுநீர் குழாய்க்கு அருகில் உள்ள சுக்கிலத்தை கழிக்க வேண்டும் என்பார்கள். சப்தம் இல்லாத முதல் நிலையையும் முதிர்ந்த நிலையையும் அகற்றி அருந்த வல்லார்க்கு மயிர் கருத்தலும் தோல் சுருங்குதலும் ஆகியவை மாற்றம் அடையும். அங்கனம் நீரை உடலில் அமைக்க வல்லார்க்கு கூற்றுவனால் பயம் இல்லை. பாடல் 849. உடல் மென்மையாகும், மயிர் கருமை பெறும், அழக நன்னுதலாயோர் அதிசயம், களவு காயங் கலந்த விண்ணீரில் மிளகு நெல்லியும் மஞ்சளும் வேம்பிடில் இலகும் மேனி இருளுங் கபாலமே. மிளகு அப்படின்னா வெண்மிளகு, நெல்லி அப்படின்னா நெல்லி வற்றல், மஞ்சள் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள், வேம்பு அப்படின்னா வேப்பங்கொட்டை, அழகம் அப்படின்னா கூந்தல், இலகும் அப்படின்னா மென்மை அடையும். அழகான கூந்தலை உடைய பெண்ணே, ஒரு வியப்பு உள்ளது. உடலில் மறைமுகமாய் சென்று இந்நீர் சிரத்தை அடையும் காலத்து மிளகு, நெல்லிப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், வேப்பம்பருப்பு என்பனவற்றை அரைத்து தலையில் தேய்த்து மூழ்கி வந்தால் உடல் மென்மையாவதுடன் தலைமுடியும் கருமை பெறும். பாடல் 850. அமுரியின் பெருமை வீர மருந்து என்றும் விண்ணோர் மருந்து என்றும் நாரி மருந்து என்றும் நந்தி அருள் செய்தான் ஆதி மருந்து என்று அறிவார் அகலிடம் சோதி மருந்து இது சொல்ல ஒண்ணாதே. நாரி அப்படின்னா பெண், நந்தி அப்படின்னா சிவபெருமான், ஆதி மருந்து அப்படின்னா முதன்மையான மருந்து, வீரியத்தால் ஏற்பட்டதால் வீர மருந்து என்றும், வானவெளியில் சோதியாய் ஆவதால் தேவர் மருந்து என்றும், பெண்ணால் அடையப்படுவதால் நாரி மருந்து என்றும் குருநாதன் சிவபெருமான் கூறி அருளினார். இது முதன்மையான கருத்து என யோகியர் அறிவார்கள். இது பரந்த பேரொளி மயமானது. இதை சாமானியர்களுக்கு கூறுதல் கூடாது. சந்திர யோகம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். சந்திர யோகம் அப்படின்னா சந்திரனை உடலில் விளங்கச் செய்யும் யோகம் அப்படின்னு அர்த்தம். பாடல் 851. அகத்தே உள்ள சந்திரன் நிலை எய்தும் மதிக்கலை சூக்கத்தில் ஏறியே எய்துவ தூலம் இருவகை பக்கத்துள் எய்தும் கலை போல ஏறி இறங்குமாம் துய்யது சூக்கத்து தூலத் காயமே. சூக்கம் அப்படின்னா சூட்சுமம், அதாவது நுண்மை உடல். தூலம் அப்படின்னா பருவுடல். பக்கம் அப்படின்னா பட்சம். இருபக்கம் அப்படின்னா சுக்லபட்சம் என்னும் வளர்பிறை, கிருஷ்ணபட்சம் என்னும் தேய்பிறை. அன்னமயமான பருவுடலை சுற்றி உள்ளது பிராணமய கோஷம். அதை தாண்டி தொம்பை கூடு போல உடலை சூழ்ந்து மேல்பக்கம் கீழ்பக்கம் நிறைந்துள்ளது நுண்ணுடல். வெளியே இருக்கும் சந்திரன் வளர்ந்து தேய்ந்து வருவதை போல் உள்ளே உள்ள சந்திரனும் வளரும் தேயும். சந்திர கலையானது பரு உடலிலிருந்து நுண் உடலுக்கு ஏறியும் நுண் உடலிலிருந்து பரு உடலுக்கு இறங்கியும் வரும். இரு பக்கத்திலும் உள்ள சந்திரன் ஒரு பக்கத்தில் வளர்வதும் மற்றொரு பக்கத்தில் தேய்வதும் போல் அமையும். சந்திர கலை விளக்கத்தால் நுண்ணுடல் தூய்மை அடைவதற்கு ஏற்ப பருவுடலும் தூய்மை அடையும். பாடல் 852. யோகியர் அறிந்த அறிவு ஆகின்ற சந்திரன் சூரியன் அங்கியுள் ஆகின்ற ஈர் 8 6 2 ஈர் 5 ஏகின்ற அக்கலை எல்லாம் இடைவழி ஆகின்ற யோகி அறிந்த அறிவே. அங்கி அப்படின்னா தீ, சந்திரனுக்கு 16 கலை, கதிரவனுக்கு 12 கலை, அக்கினிக்கு 10 கலை, இடைவழி அப்படின்னா நடுநாடியான சுழுமுனை. அகத்தவம் உடைய யோகி சந்திரன் கதிர்
கதிரவன் அக்னி ஆகியவற்றில் கலைகளை அறிதல் வேண்டும். உடலுக்குள் விளங்கும் சந்திரன் சூரியன் அக்னி என்ற மூன்றுக்கும் முறையே 16 12 10 இயங்கும் கலைகள் எல்லாம் நடுநாடி வழியாய் சுழுமுனை வழியாய் இயங்க செய்வது யோகி அறிந்த அறிவே ஆகும். பாடல் 853. நிறைமதியில் கதிரவனும் தீயும் ஒடுங்கும். 6 6 அது ஆம் கலை ஆதித்தன் சந்திரன் நாரா நலங்கினார் ஞாலம் கவர்கொல பேரு ஆம் கலைமுற்றும் பெருங்கால் ஈரெட்டும் மாறா கதிர்கொள்ளும் மற்றங்கி கூடவே. 6 6 அப்படின்னா 12, ஆதித்தன் அப்படின்னா கதிரவன், பெருங்கால் அப்படின்னா சந்திரக்கலை, நலங்குதல் அப்படின்னா சேர்த்தல். 12 கலைகளை உடைய கதிரவனை சந்திரனுடன் சேர்க்க பயின்றவர் உலகம் உவக்கும் பேற்றை அடைவார்கள். பெருங்கால் என்ற சந்திரக்கலை 16 அக்னி கலை சேரவே கதிரவன் கலை அடங்கி விளங்கும். பாடல் 854. 64 கலைகளாய் பிரணவம் விளங்கும். 10 2 பகலோன் உயர்கலை 10 6 உயர்கலை பால்மதி ஒத்தனல் அங்கியது 8 8 உயர்கலை அத்திறன் நின்றமை ஆய்ந்து கொள்வீரே. தலைக்கு மேல் எல்லா கலைகளும் 64 விளங்கும். இவை உயர்கலைகள். கதிரவன் சந்திரன் அக்னி ஆகிய கலைகள் கூடிய போது 64 கலைகளான பிரணவம் தோன்றும். கதிரவன் கலை உயர்ந்து போகின்ற அளவு 12, பால் போன்ற நிறமுடைய மதிக்கலை உயர்ந்த அளவு 16. கதிரவன் கலையும் சந்திர கலையும் இணைந்துள்ள அக்னி கலையின் கலப்பு 64 ஆகும். கலைகளின் இந்த நிலையை அறிந்து கொள்ளுங்கள். பாடல் 855. 96 கலைகள் 8 8 அனலின் கலையாகும் ஈராருள் சுட்டப்படும் கதிரோனுக்கும் சோழ்கலை கட்டப்படும் ஈர் எட்டா மதிக்கலை ஒட்டப்படா இவை ஒன்றோடொன்றாகவே. அக்னி கலைகள் 64, சூரியன் 12, சந்திரன் 16, நாள்மீன் 4 ஆக கலைகள் 96. தாரகை அப்படின்னா நாள்மீன், சீவ ஒளி அப்படின்னு சொல்லலாம். 4 அப்படின்னா 4 இதழ்களை உடைய மூலாதாரம். உடலில் 96 கலைகளும் கூடி தொழில்படுகின்றன. அக்னி கலைகள் 64, 12, 16 முறையே அக்னி கதிரவன் விந்து நீக்கம் இல்லாத சந்திரன் என்பனவற்றின் கலைகள் ஆகும் என உரைப்பார்கள். இவை கட்டப்படும் மூலாதாரத்தில் உள்ள நாள் மீனுக்கு அதாவது நட்சத்திரத்திற்கு 4 கலைகள் உள்ளன. இங்கனம் கட்டப்பட்ட 96 கலைகள் ஆகும். பாடல் 856. மூலாதாரத்தில் உள்ள 96 கலைகள் 8 8 ஈராறும் ஈரெட்டும் தீக்கதிர் சுட்டிட்ட சோமனில் தோன்றும் கலை என்ப கட்டப்படும் தாரகை கதிர் நாள் உல கட்டிட்ட 90 6 கலாதியே. நாள் உல அப்படின்னா 4 கலைகள் உள்ளன. 8 8 அப்படின்னா 66, ஈரெட்டு அப்படின்னா 16, ஈராறு அப்படின்னா 12, தீக்கதிர் கட்டிட்டு சோமன் அப்படின்னா அக்னி கதிரவன் சந்திரன், தாரகை அப்படின்னா நட்சத்திரம். 64, 12, 16 முறையே அக்னி கதிரவன் சந்திரன் என்பனவற்றின் கலைகள் என்பார்கள். இவை சேர்க்கப்படும் மூலாதாரத்தில் உள்ள நட்சத்திரத்திற்கு 4 கலைகள் உள்ளன. இவ்வாறு இணைக்கப்பட்ட 96 கலைகள். பாடல் 857. யோகியர் சிவ தியானத்தில் பொருந்தி இருத்தல். எல்லா கலையும் இடை பிங்களை நடு சொல்லா நடுநாடி ஊடே தொடர் மூலம் சொல்லா எழுப்பி சிரத்துடன் சேர்தலால் நல்லோர் திருவடி நன்னி நிற்பாரே. எல்லா கலை அப்படின்னா சந்திரக்கலை, கதிரவன் கலை, அக்னி கலை, சிரம் அப்படின்னா சகஸ்ரதலம், சூரிய சந்திர அக்னி என்னும் எல்லா கலைகளும் இடைக்கலை பிங்களை நடு வழியாக தொடர்பு உடையவை. இவற்றின் இயல்பான கீழ் நோக்குதலை தடுத்து சிரசின் மேல் சகஸ்ரதலத்தில் கூடும்படி செய்வதால் யோகியர் சிவ தியானத்தில் பொருந்தி இருப்பார்கள். பாடல் 858. சந்திர மண்டலம் போல் காட்சி தரல். அங்கியில் சின்ன கதிர் 2 ஆட்டத்து தங்கிய தாரகை ஆகும் சசிபானு வங்கிய தாரகை ஆகும் பறை ஒளி தங்கு நவசக்கரம் ஆகும் தரணிக்கே. சின்ன கதிர் 2 அப்படின்னா சூரிய சந்திர கலைகள் விளங்கும். இடைக்கலை பிங்களை 2. வங்கி அப்படின்னா இசைக்குழல். சூரிய சந்திர அக்னி கலைகள் பறை ஒளியில் உடலை கடந்து
விளங்கும் போது இசையை எழுப்பிக் கொண்டு நாள் மீன்களைப் போல் விளங்கும். அப்போது அது சந்திர மண்டலம் போல் தோன்றும். கீழே உள்ள அக்கினியில் குறைவை உடைய இடைக்கலை பிங்களையின் அசைவினால் பொருந்தி ஒளி ஆகும். சந்திர கதிரவர்கள் நாதத்தை செய்யும் பிரணவமாக மேலே போன போது விளங்கும் அந்த ஒளியே பறையொளி விளங்கும் மேன்மையான சக்கரமாய் புவியில் விளங்கும். பாடல் 859. பிரணவமான நெறி. தரணி சலம் கனல் கால் வானம் அரணிய பானு அருந்திங்கள் அங்கி முரணிய தாரகை முன்னிய ஒன்பான் பிரணவம் ஆகும் பெருநெறி தானே. தரணி அப்படின்னா புவி, சலம் அப்படின்னா நீர், கனல் அப்படின்னா தீ, கால் அப்படின்னா காற்று, தக்க வானம் அப்படின்னா தகுதி உடைய வானம், அரணிய பானு அப்படின்னா காவலான கதிரவன், முரணிய அப்படின்னா மாறுபட்ட, தாரகை அப்படின்னா நட்சத்திரம், நாள் மீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த நெறியில் சென்றவர்கள் பஞ்சபூத உலகமும் சந்திர கதிரவ அக்னியால் உணர்த்த பெற்ற சுட்டறிவும் இல்லை ஆகும். அதாவது மணல் நீர் தீ காற்று சிறந்தவான் அழகிய கதிரவன் அரிய சந்திரன் அக்னி மாறுபாட்டை செய்யும் சீவ ஒளி என்ற 9 பிரணவமான பெருநெறி ஆகும். பாடல் 860. வளர்பிறையில் சீவர்கள் சிரசின் மேல் ஒளியிலே விளங்குவர். தாரகை மின்னும் சசி தேயும் பக்கத்து தாரகை மின்னா சசிவளர் பக்கத்து தாரகை போவில் சகலத்து யோனிகள் தாரகை தாரகை தான் ஆம் சுரூபமே. மின்னும் அப்படின்னா பிரகாசம் அடையும், தாரகை அப்படின்னா ஒளி, சசி அப்படின்னா சந்திரன், தேயும் பக்கத்து அப்படின்னா தேய்பிரை பட்சத்தில், வளரும் பக்கத்து அப்படின்னா வளர்பிறை பட்சத்தில், சகலத்து யோனிகள் அப்படின்னா எல்லா யோனிகளும், தாரகை மின்ன அப்படின்னா மூலாதார சக்தி குறைந்து மனம் மேல்நிலையை நாடும் அப்படின்னு அர்த்தம். சந்திரன் தேய்பிரை முன்னிட்டு கீழ்முகமாக போகும்போது மூலாதாரத்தில் உள்ள ஒளி பிரகாசம் பெறும். சந்திரன் வளர்பிறையை அனுசரித்து மேல்முகமாய் போன போது மூலாதாரத்தில் உள்ள ஒளி பிரகாசிக்காது. மூலாதாரத்தில் உள்ள ஒளியில் எல்லா யோனிகளும் உள்ளன. மூலாதார சக்கரத்துக்கு காரணமான அந்த ஒளியே சகல சீவர்களின் வடிவம் ஆகும். இப்பாடல் 861. சிவனின் திருவடியை அடைய முடியும். முற்பதினைஞ்சின் முளைத்து பெருத்திடும், பிற்பதினைஞ்சில் பெருத்து சிறுத்திடும், 15 மறிய வல்லார்கட்கு செப்பறியான் கழல் சேர்தலும் ஆமே. முற்பதினைஞ்சு அப்படின்னா வளர்பிறை பருவம், பிற்பதினைஞ்சு அப்படின்னா தேய்பிறை காலம், செப்பறியான் அப்படின்னா சொல்லால் சொல்வதற்கு அரிய சிவபெருமான், கழல் அப்படின்னா திருவடி. சந்திரனின் கதிர்கள் முதல் 15 நாட்களில் சிறிது சிறிதாக வளர்ந்து பெருகி முழுமை அடையும். பிற்பட்ட 15இல் சிறிது சிறிதாக தேய்ந்து பெருகிய நிலையிலிருந்து குறைந்துவிடும். அகர சுட்டால் உணர்த்தும் வளர்பிறையை அறிய வல்லவர்களுக்கு அளவிட்டு சொல்ல முடியாத சிவபெருமானின் திருவடியை அடையவும் முடியும். பாடல் 862. பிரணவம் விளங்கும் அங்கி எழுப்பி அருங்கதிர் ஊட்டத்து தங்கும் சசியால் தாமம் 5 ஆகி பொங்கிய தாரகையாம் புலன் போக்கு அற திங்கள் கதிர் அங்கி சேர்கின்ற யோகமே. மூலாதாரத்தில் உள்ள அக்னி கதிரவனை தாண்டி சந்திரனை அடையும் போது பிரணவம் விளங்கும். அங்கி அப்படின்னா மூலாதாரத்தில் உள்ள தீ, சசி அப்படின்னா சந்திரன், தாரகை அப்படின்னா நட்சத்திரம், புலன் அப்படின்னா 5 புலன்கள். மூலாதார தீயினை எழுப்பி அரிய கதிரவன் மண்டல பெருக்கில் விளங்கும் சந்திர மண்டலத்தால் அகர உகர மகர விந்து நாதமான 5ம் விரிந்ததாய் தோன்றும் போது ஒளியான பிரணவம் விளங்கும். அதனால் 5 புலன்களின் வழியில் செல்லாது சந்திரன் கதிரவன் அக்னி என்ற 3ம் இணைகின்ற யோகம் அமையும். பாடல் 863. பிறப்பு இறப்பு சுழியில் விழுவர் ஒன்றிய ஈரின் கலையும் உடல் உற நின்றது கண்டும் நினைக்கிலர் நீதர்கள் கன்றிய காலன் கருத்துழி வைத்த பின் சென்று அதில் வீழ்வர் திகைப்பு ஒழியாரே. உடலில் சந்திரகலை நிற்பதை கண்டு உணராது இறப்பு என்ற சுழியில் சிக்கி கெடுவர் அப்படின்னு அர்த்தம். ஈர் எண் அப்படின்னா 2 + 8 16. உடல் ஊற அப்படின்னா உடலில் பொருந்த. கன்றிய காலன் அப்படின்னா சினம் கொள்ளும் யமன்.
திகைப்பு ஒழியார் அப்படின்னா மயக்கத்திலிருந்து நீங்க மாட்டார்கள். நீதர் அப்படின்னா நீசர், அதாவது இழிந்தவர். ஒன்றுபட்ட கலைகள் 16 உடலிலே பொருந்த நிற்கும் ஒளிநிலை கண்டும் தாழ்ந்தவர் உண்மையை நினைப்பதில்லை. அதனால் அவர்கள் சினம் கொள்ளும் கூற்றுவன் உடலினின்றும் உயிரை பிரிக்க எண்ணம் கொண்ட பின் அந்த எண்ணப்படியே போய் சென்று இறப்பு என்ற சுழியில் வீழ்வார்கள். இந்த தடுமாற்றத்திலிருந்து விடுபட மாட்டார்கள். பாடல் 864. பிரணவம் விளங்குதல். அங்கி மதிகூட ஆகுங் கதிரொளி, அங்கி கதிர்கூட வாகும் மதியொலி, அங்கி சசிகதிர் கூட வத்தாரகை, தங்கி அதுவே சகலமும் ஆமே. சந்திரனையும் கதிரவனையும் ஏற்படுத்தி கொள்ளும் முறை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்குங்க. அங்கி அப்படின்னா அக்னி, சசிகதிர் அப்படின்னா சந்திர ஒளி, தாரகை அப்படின்னா நட்சத்திரம். ஆண்குறியில் உள்ள சந்திரன் மூலாக்னியுடன் பிரம்மரந்திரம் நோக்கி சென்றால் கதிரவன் ஒளி கிட்டும். மூலாதாரத்தில் உள்ள அக்னியையும் மணிப்பூரகத்தில் உள்ள கதிரவனையும் ஒன்றாய் சேர்ப்பதில் சந்திர ஒளியானது அமையும். இந்த இரண்டு ஒளியும் பிரம்மரந்திரத்தில் ஒன்றானால் சந்திரன் கதிரவன் அக்னி கூடிய பிரணவம் திகழும். அந்த நிலையே யாவும் ஆகும். பாடல் 865. திருவடி இன்பம் நிலைத்த இன்பம் ஆதல். ஈராறு பெண்களை எண்ணிரண்டான்களை பேராமற் பூக்கு பிடித்து கொடுவந்து நேராக தோன்றும் நெருப்புறவே பெய்யில் ஆராத ஆனந்த மானந்தமானதே. இவ்விரண்டு ஒளிகளையும் சேர்க்கும் முறைப்படி சேர்த்தால் பிரணவ ஒளி முகத்தின் முன் தோன்றும். 12 கலைகளை உடைய கதிரவன் பெண், 16 கலைகளை உடைய சந்திரன் ஆண். இந்த இரண்டும் வெளியில் போகாமல் பிடித்து நிறுத்தி முகத்துக்கு முன் தோன்றும் ஒளியில் கலக்கும்படி செய்தால் தெவிட்டாத திருவடியினது இன்பம் நிலைத்த இன்பமாய் விளங்கும். பாடல் 866. 1000 ஆண்டு உடல் கெடாமை. காணும் பருதியின் காலை இடத்திட்ட மானும் மதியதன் காலை வளத்திட்ட பேணியே இவ்வாறு பிழையாமல் செய்வீரேல் ஆணி கலங்காதவ்வாயிரத்தாண்டே. மானும் மதி அப்படின்னா மாண்புடைய சந்திரன், பேணி அப்படின்னா பாதுகாத்த. கதிரவன் சந்திரன் கலைகளை மாற்றி மாற்றி சேர்ப்பின் நிலைத்த வாழ்வை பெறலாம். அதாவது சிறந்த சந்திரனான இடக்கண் நோக்கினை கதிரவனான வலக்கண் நோக்குடன் குருவானவர் காட்டிய வழியில் பொருந்தியும் இம்முறையில் நின்று தவறாமல் பாதுகாத்து வருவீரானால் 1000 ஆண்டு உடலான ஆணி கெடாது விளங்கும். பாடல் 867. ஞான பகலவன் தோன்றும் முன் நாதம் கேட்டல். பாலிக்கும் நெஞ்சம் பறையோசை 9 ஆலிக்கும் அங்கே அமரர் பராபரன் மேலைக்கு முன்னே விளக்கொலியாய் நிற்கும் காலைக்கு சங்கு கதிரவன் தானே. பறையோசை அப்படின்னா சீவக்கலை, 9 அப்படின்னா சகஸ்ரதலம், அதாவது 1000 இதழ் தாமரை. சங்கு அப்படின்னா நாதம். அறிவு பகலவன் தோற்றத்துக்கு முன் நாதம் ஒலிக்கும். சீவக்கலை சகஸ்ரதலத்துக்கு சென்ற போது தலையில் நாதம் ஒலிக்கும். அந்த நாதத்தில் சிவபெருமான் மகிழ்வுடன் திகழ்வான். இந்நிலைக்கு முன்னே கதிரவன் சந்திரன் ஆகியவர் பல பக்கமும் இடப்பக்கமும் சிறியதான தீப ஒளி போல் திகழ்வார்கள். பகலவன் புறப்படும் முன்பு சங்கின் ஓசை மக்களை எழுப்புவது போல் ஞான பகலவன் தோன்றும் முன் நாதம் முன்னே தோன்றி திகழும். பாடல் 868. ஈசன் வெளிப்பட்டு விளங்குவான். கதிரவன் சந்திரன் காலம் அளக்கும். பொதிர் அவன் உள்ளே பொழி மழை நிற்கும். அதிரவன் அண்ட புறம் சென்று அடர்ப்ப எதிரவன் ஈசன் இடம் அது தானே. காலம் அளக்கும் அப்படின்னா காலம் கணக்கிடப்படும். பொதிரவன் உள்ளே அப்படின்னா சூரியன் சந்திரன் ஒன்று சேர்ந்த நிலையில். பொதிர்தல் அப்படின்னா மிகுதல். பொழி மழை நிற்கும் அப்படின்னா அமுதம் பெருகும். அதிர்தல் அப்படின்னா நாதம். எதிரவன் அப்படின்னா எதிர்படுபவன் ஆவான். பகலவன் சந்திரன் இயக்கத்தில் காலம் கணிக்கப்படும். இருவரும் ஒன்று சேர்ந்த பிரணவ நிலையில் சிவசக்தி விளங்கும். அதனால் அமுதம் பெருகும் அருள்நிலை உள்ளது. நாத சம்மியம் செய்பவன் நாதத்துடன் கூடி அண்டத்தின் எல்லையான துவாத சாந்தத்துக்கு போய் நெருங்க அங்கு ஈசனும் நேராய் எதிர்பட்ட
விளங்குவான். பாடல் 869. சிவ ஒளியின் முன் சீவ ஒளி பிரகாசிக்கும். உந்தி கமலத்து உதித்து எழும் சோதியை அந்திக்கும் மந்திரம் ஆறும் அறிகிலர். அந்திக்கும் மந்திரம் ஆறும் அறிந்த பின் தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தானே. கொப்புள் தாமரை பகலவனுக்கு உரியது. சுவாதிட்டானம் சந்திரனுக்கு உரியது. பகலவன் சுவாதிட்டானத்தை நோக்காத போது பகலவனே நாதமாகியும் சந்திரனான விந்துவே ஒளியாயும் ஆகி பிரணவம் அமையும். அந்திக்கு மந்திரம் அறியாமை அப்படின்னா சிறிய பேரொளியே பிரணவத்தில் பெரிய பேரொளியாக ஆவதை உணர்ந்து கொள்ளாமை. சிவன் அப்படின்னா தந்தை, மகன் அப்படின்னா ஜீவன். சிவ ஒளியே ஜீவ ஒளிக்கு ஆதாரம். ஆதலால் சிவ ஒளி ஜீவ ஒளி தந்தையும் மகனுமாகவும் உரைக்கப்பட்டிருக்கின்றன. மணிப்பூரகமான கொப்புள் தாமரையில் வெளிப்படும் பேரொளியை அடைந்து பிரணவத்தின் உண்மையை எவரும் அறியவில்லை. எவரேயாயினும் பிரணவத்தை அடைந்து பிரணவத்தை அறிந்த பின்பு அங்கே அவர்களுக்கு ஜீவ ஒளிக்கு முன் சிவ ஒளி ஒளிர்ந்து திகழும். பாடல் 870. சிவம் வெளிப்படும். ஓதியம் ஏதும் அறியார் உரைப்பினும் ஓதியும் ஏதும் அறியாத ஊமர்கள் ஆதியும் அந்தமும் அந்திக்க வல்லீரேல் வேதியன் அங்கே வெளிப்படும் தானே. ஊதியம் அப்படின்னா பயன், ஊமர் அப்படின்னா அறிவற்றவர், ஆதி அப்படின்னா மேதா கலை, அந்தம் அப்படின்னா உண்மணி, அந்திக்க அப்படின்னா சேர்க்க, வேதியன் அப்படின்னா சிவன். திங்கள் கலையின் ஆதியான மேதா கலையையும் அந்தமான உண்மணியையும் சேர்க்க அறிதல் வேண்டும். உண்மை பயன் ஒன்றையும் அறியமாட்டார். அந்த உண்மையை மற்றவர் எடுத்து சொன்னாலும் தாமே படித்தாலும் அறிந்து கொள்ள மாட்டார். அவர்கள் அறிவிலிகள். திங்கள் கலையின் ஆதியையும் முடிவையும் சேர்த்து திறம் பெற்றீர் ஆனால் ரச குளிகை போல் மாற்றத்தை செய்யும் சிவமும் அங்கு வெளிப்பட்டு விடும். பாடல் 871. சிவன் சாதகனை விட்டு நீங்காமை. பாம்பு மதியை திணல் உறும் பாம்பது தீங்கு கதிரையும் சோதித்து அனல் உறும் பாம்பும் மதியும் பகை தீர்த்து உடன் கொளி நீங்கள் கொடானே நெடுந்தகையானே. சிவனை தியானிப்பதால் குண்டலினி மேலே செல்லும். அப்போது திங்கள் கலை வளரும். அப்போது வெம்மையை செய்யும் பகலவனும் வெம்மையை செய்யாதவன் ஆகிவிடுவான். அதனால் சிவன் நீங்காது விளங்கி தோன்றுவான். மனமானது சிவ ஒளியில் நிற்கின்ற அளவும் குண்டலினியான பாம்பு சந்திரன் கதிரவன் மூன்றும் தலையில் நிலை பெற்று தீமை செய்யும் ஆற்றலை இழந்துவிடும். குண்டலினியான பாம்பு சுவாதிட்டானத்தில் பொருந்தி திங்கள் கலை வளர ஒட்டாது விந்து நீக்கம் செய்து கொண்டு உள்ளது. குண்டலினியினது ஆற்றலானது தீமை அளிக்கும் மணிப்பூரகத்தில் உள்ள கதிரவனையும் அசைத்து வெப்பத்தை செய்து கொண்டு இருக்கும். குண்டலினியையும் திங்களையும் பகைமை நீங்குமாறு சிரசின் மேல் உடனிருக்க செய்து கொண்டால் மிக்க அருளை உடைய சிவபெருமான் அந்த யோகியை விட்டு நீங்க மாட்டான். பாடல் 872. சிரசில் சென்ற மனம் விழித்திருக்க வேண்டும். அயின்றது வீழ்வு அளவும் துயில் என்று பயின்ற சசி வீழ்பொழுதில் துயின்று நயம் தரு பூரனை உள்ள நடத்தி வியந்தரு பூரனை மேவும் சசியே. அயின்றது அப்படின்னா பாம்பால் விழுங்கப்பட்டதான பாம்பு. வீழ் அளவும் அப்படின்னா நிற்கும் வரையும். சசி அப்படின்னா திங்கள். துயின்று அப்படின்னா உறங்கி. பூரணை அப்படின்னா நிறைவான ஒளி. உள்ளமானது நினைக்காத போது விரிந்த ஒளியை உண்டாக்கும். அதாவது குண்டலினியுடன் போன திங்கள் சிரசின் மேல் நிற்கும் அளவும் உறங்காமல் அதனை கவனிக்கும். அங்கனம் நின்ற திங்கள் கீழே இறங்கிய போது உறங்கியும் நன்மை தரும் ஒளியினை மனதில் நிலைத்திருக்குமாறு செய்தால் விரிவை செய்யும் திங்கள் முழுமையாக பயிற்சியாளனிடம் பொருந்தும். பாடல் 873. திங்கள் தலையை விட்டு இறங்கியதும் உறங்கலாம். சசி உதிக்கும் அளவும் துயில் இன்றி சசி உதித்தானில் தனது ஊன் அருந்தி சசி சரிகின்ற அளவும் துயிலாமல் சசி சரிப்பின் கட்டன் கண் துயில் கொண்டதே. ஊன் அப்படின்னா உணவு. சசி சரிப்பின் அப்படின்னா திங்கள் சிரசை விட்டு கீழ் இறங்கியதும். கட்டன் அப்படின்னா ஒளியை கட்டி
கட்டி நிறுத்தியவன் காலையில் தியானம் செய்து திங்கள் ஒளி பெற்ற பின் உணவு உட்கொள்ள வேண்டும். திங்கள் தலையில் தோன்றும் அளவும் காலை எழுந்ததும் துயிலின்றி தியானம் செய்ய வேண்டும். திங்கள் தோன்றிய பின்பு தன் உணவை உட்கொள்ள வேண்டும். சந்திரன் தலையில் சஞ்சாரம் செய்யும் வரை உறங்காமல் இருந்து தலையை விட்டு கீழ் இறங்கியதும் இதுவரையும் ஒளியை கட்டி நிறுத்தியவன் உறங்கலாம். பாடல் 874. ஆணவமற்ற தன்னொளியில் திகழ்வர் ஊழி பிரியாது இருக்கின்ற யோகிகள் நாழிகை ஆக நமனை அளப்பர்கள் ஊழி முதலாய் உயர்வர் உலகினில் தாழ வல்லார் இச்சசிவன்னராமே. நமனை அப்படின்னா கூற்றுவனை, நமனை அளத்தல் அப்படின்னா கூற்றுவனின் வாழ்நாளை அளத்தல். சசி அன்னார் அப்படின்னா திங்கள் போன்ற அமுதமயமான கதிரை உடையவர். ஊழி முதல் அப்படின்னா சதாசிவம். ஊழி காலம் பிரியாதிருக்கும் யோகியர் நாழிகையை கருவியாய் கொண்டு கூற்றுவனின் வாழ்நாளை அளந்து காட்டிவிடுவார்கள். இவர்கள் உலகில் ஐந்தொழில் இயற்றும் சதாசிவமூர்த்தி ஆவார்கள். உலகில் ஆணவம் இல்லாது சிவத்தை ஆதாரமாய் கொண்டு தன் ஒளி பெற்றவராய் விளங்குவார்கள். பாடல் 875. அமுத கதிரை பருகியபடி இருப்பர் தன்மதி பானு உச்சி சரி பூமியே சென்று மன்மதி காலங்கள் மூன்றும் வழி கண்டு வெண்மதி தோன்றிய நாளில் விளைந்த பின் தன்மதி வீழ்வளவில் கணம் இன்றே. பானு அப்படின்னா கதிரவன், உச்சி சரி அப்படின்னா உச்சியான வழி, மண் அப்படின்னா உலகம், காலம் 3 அப்படின்னா இறப்பு எதிர்வு நிகழ்வு ஆகிய 3 காலங்கள், கணம் இன்றே அப்படின்னா அற்பம் அன்று, குளிர்மை உடைய திங்கள் உச்சியாகிய வழியில் சகஸ்ரதலத்தில் போய் உலகத்தவரால் மதிக்கப்படுகின்ற இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களையும் உணர்ந்து முழு திங்கள் மண்டலத்தை கண்ட பின்பு அதிலிருந்து விளைந்து நிற்கும் அமுதத்துக்கு குறைவு இல்லை. பாடல் 876. யோகியர் அறிவன வளர்கின்ற ஆதித்தன் தன் கலை 6 தளர்கின்ற சந்திரன் தன் கலை 6 மலர்ந்து எழு 12 அங்குலம் ஓடி அலர்ந்து விழுந்தமை அறிவாரே. கதிரவனின் 6 கலைகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி. ஆதித்தன் வளர்தல் அப்படின்னா திங்கள் கலையில் உணர்வு பாய்வது. சந்திர கலை 6 அப்படின்னா அகரம் உகரம் மகரம் விந்து அர்த்த சந்திரன் நிரோதினி என்பன. 12 அங்குலம் ஓடுதல் அப்படின்னா தொண்டை தொடங்கி கீழ் நோக்கி செல்லும் 8 விரல் கிடை மூச்சுடன் மேல் நோக்கி செல்லும். அலர்ந்து விழுந்தமை அப்படின்னா விரிந்து நிறைந்தது. மேஷம் முதல் கன்னி என்னும் ராசிகள் வரை கதிரவனின் 6 கலைகள் வளர்வதிலும் அகரம் உகரம் மகரம் விந்து அர்த்த சந்திரன் நிரோதினி ஆகிய 6 கலைகள் குறைவதிலும் மூச்சு 4 விரல்கடை கழியாமல் 12 விரல்கடை விரிந்து ஓடி விரிந்து நின்றதை யார் அறியும் வல்லமை உடையவரோ. பாடல் 877. யோகியர்க்கு திங்கள் கலை பூரணமாய் விளங்கும். ஆமுயிர் தேய்மதினாலே எனல் விந்து போம்வழி எங்கும் போகாது யோகிக்கு காமுற இன்மையின் கட்டுண்ணும் மூலத்தில் ஓம்மதியத்துள் விட்டு உரை உணர்வாலே. ஆம் உயிர் அப்படின்னா ஆகின்ற உயிர், விந்து அப்படின்னா சுக்கிலம், காமுறவு அப்படின்னா காம தொடர்பு, மூலம் அப்படின்னா மூலாதாரம், ஓம் மதியத்துள் அப்படின்னா பிரணவம் விளங்கும் மதிமண்டலத்தில், மூலத்தில் கட்டுண்ணும் அப்படின்னா மூலாதாரத்தில் உள்ள வீணா தண்டின் ஊடே செல்லும் உயிர்க்கு குறையும் மதி 4வது விந்து கழியும் வழியாகும். யோகியர்க்கு காம தொடர்பு இல்லாததால் விந்து விடாது மூலாதாரத்தில் கட்டுப்பட்டுவிடும். எனவே நீங்கள் பிரணவம் விளங்கும் மதி மண்டலத்தில் உணர்வை செலுத்தி ஏத்துங்கள். பாடல் 878. பௌர்ணமி நாளாக விளங்குதல். வேறு ஒரு செங்கதிர் மெய்க்கலை 6 சூறு ஒரு 4 தொடர்ந்து அறவே நிற்கும். ஈரு இல் இனன்கலை ஈரைந்தொடே மதித்தாருள் கலையுள் அகல் உவா ஆமே. சூருர அப்படின்னா கீழ் பொருந்து, ஈரில் இனன்
அப்படின்னா இறுதியில்லாத பகலவன். அகல் உலாவாம் அப்படின்னா அகன்ற முழுமதி நாளாகும், அதாவது பௌர்ணமி. சிறுசில் வலப்பக்கத்தில் மேஷ ராசி முதல் கன்னி ராசி வரை விளங்கும் கதிரவன் கலைகள் 6உடனே கீழுள்ள மூலாதாரத்தில் உள்ள 4 கலைகளும் கலந்தே விளங்கும். அறிவு பொருளான கதிரவன் அக்னி கலை 10உடன் திங்கள் விளங்கும் துலா முதல் மீன ராசி வரையில் அறிவு பொருந்திய போது திங்கள் பௌர்ணமி நாளாக விளங்கும். பாடல் 879. உடல் அழியாது வாழலாம். உணர்விந்து சோனி உறவினன் வீசும் புணர்விந்து வீசும் கதிரிற்குறையில் உணர்வும் உடம்பும் உவை ஒக நிற்கில் உணர்வும் உடம்பும் ஒரு கால் விடாவே. சீவனுக்கு ஊர்தியான நுண்ணுடலும் பருவுடலும் ஒப்ப நின்றால் உடல் அழியாது வாழலாம். ஒரு யோகியானவன் உணர்வை சிரசின் இடப்பக்கத்துக்கு மாற்றிக் கொண்ட போது காம புணர்ச்சியில் விந்து நீக்கம் இல்லாது திங்கள் கதிரவன் அக்னி மேல் விளங்கி ஒளியான நுண்ணுடல் வளர்கின்றது. உணர்வால் ஆன விந்து ஸ்ரோனிதத்துடன் உறவு கொண்டால் பகலவன் மிக ஒளி வீசுவான். ஆனால் பகலவனது ஆற்றல் குறைந்தால் புணர்ச்சியால் வெளிப்பட்ட விந்து ஒளியாய் சிரசின் மீது விளங்கும். ஒளிமயமான உணர்வும் நுண்ணுடலும் பருவுடலும் ஒத்து நின்றால் ஒளிமயமான உணர்வும் நுண்ணுடலும் பருவுடலும் யோகியர்க்கு ஒரு காலத்திலும் நீங்காது. பாடல் 880. சங்கொலி கேட்டு இன்பம் அடையலாம். விடாத மனம் பவனத்தொடு மேவி நடாவு சிவசங்கின் நாதம் கொழுவி கடா விடா ஐம்புலன் கட்டுண்ணும் வீடு படாதன இன்பம் பருகார் அமுதே. விடாத மனம் அப்படின்னா வெளி செல்லாத மனம், பவனத்தொடு அப்படின்னா காற்றுடன், கொழுவி அப்படின்னா கேட்டு, கடா அப்படின்னா முரட்டுத்தன்மை, படாதன அப்படின்னா கட்டப்படாதவை, வெளியே போகாத உள்ளம் காற்றுடன் இடப்பக்க மூலையில் பொருந்தி யாவற்றையும் நடத்துகின்ற சிவசங்கினது ஒளியை கேட்டு ஐம்புல ஆசையில் செல்லாமல் அடங்கி நிற்கும் அங்கனம் பிரணவத்தில் கட்டப்படாதனவாயின் யோகியர் இன்பமான அமுதத்தை பருக மாட்டார்கள். பாடல் 881. அழிவை அடையார். அமுத புனல் வரும் ஆற்றங்கரை மேல் குமிழிக்குள் சுடர் 5ஐயும் கூட்டி சமயத்தண்டு ஓட்டி தரிக்க வல்லார்க்கு நமன் இல்லை நற்கலை நாள் இல்லை தானே. 6 அப்படின்னா ஒளி வெள்ளம், கரை அப்படின்னா சகஸ்ரதலம், அதாவது 1000 இதழ் தாமரை, அது புருவ நடு. அமுத புனல் அப்படின்னா சந்திர ஒளியான நீர், சமய அப்படின்னா பொருந்த, சுடர் 5 அப்படின்னா சிவம் சக்தி, நாதம் விந்து, ஜீவன் என்பன. சந்திர மண்டல ஒளிவெள்ளம் பிடரி கண்ணி நின்று பாய்ந்து விளங்கும் சகஸ்ர தலத்தில் அதன் கரணிகை குமிழ் போல் உயர்ந்து நிற்பதில் சிவம் சக்தி, நாதம் விந்து, ஜீவன் என்ற 5ஐயும் ஒன்றுபடுத்தி மூலாதார தீயை வீணா தண்டில் செலுத்தி காண்பவர்களுக்கு இறப்பு இல்லை, அதனுடன் ஒளி பெருகும் காலம் ஒன்றும் இல்லை. பாடல் 882. மூச்சின் இயக்கத்தை மாற்ற வேண்டும். உன்னீர் அமுதம் உறும் ஊரலை திறந்து தென்னீர் இணையடி தாமரை கேசில தென்னீர் சமாதி அமர்ந்து தீரா நலங்கண் ஆற்றோடே சென்று கால் வழி மாறுமே. உன்னீர் அப்படின்னா அனுபவிக்கத்தக்கது, தாமரை அப்படின்னா சகஸ்ரதலம், அதாவது 1000 இதழ் தாமரை, தென்னீர் சமாதி அப்படின்னா தெளிந்த நீருக்குள் இருக்கும் சமாதி, தீரா நலம் அப்படின்னா முடிவில்லாத இன்பம், கண்ணற்றொடே அப்படின்னா கண்ணில் விளங்கும் சிவன் உணர்த்தும் வழியில், கால் அப்படின்னா மூச்சு காற்று, அனுபவிக்க கூடிய அமுதம் ஊறும் ஊரலை திறந்து பிரபஞ்ச கலப்பினால் மாற்றம் இல்லாத கதிரவன் சந்திரர்கள் பொருந்திய சகஸ்ர தலத்தை அடைய தெளிந்த நீரினுள் இருப்பதே போன்ற உணர்வுடன் சமாதியில் நிலைத்து முடிவில்லாத இன்பத்தை விளைவிக்கும் கண்ணில் விளங்கும் சிவன் உணர்த்தும் வழியில் நின்று மூச்சின் இயக்கத்தை மாற்றலாம். பாடல் 883. எங்கும் இன்பம் பெருகும் மாறு மதியு மதித்திரு
பெறுமாறின்றி தாறுபடாமற் றண்டோடே தலைப்படில் ஊறுபடாது உடல் வேண்டும் உபாயமும் பாறுபடா வின்பம் பார்மிசை பொங்குமே. மாறுமதியும் அப்படின்னா கீழ் நோக்குதல் இல்லாத சந்திரக்கலை, தாறுபடாமல் அப்படின்னா பிரிதல் இல்லாமல், தண்டோடே அப்படின்னா சகஸ்ர தலத்துடன், தலைபடின் அப்படின்னா கூடினால், ஊறுபடாது அப்படின்னா உடல் அழியாது, மாறுபடா அப்படின்னா சிதறாது, சந்திரக்கலையை போற்றினால் உடல் அழியாமல் இன்பம் அடைந்து வாழலாம். கீழ் நோக்குதல் இல்லாத சந்திரக்கலையை மாறுபடாமல் போற்றியிருங்கள். வீணா தண்டுடன் சகஸ்ர தலத்தை அடைந்தால் உடலானது அழியாது, வேண்டிய யோக உபாயங்களும் சிதறாமல் கிடைக்கும், உலகில் எங்கும் இன்பம் பெருகும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இத்துடன் 3ஆம் தந்திரம் நிறைவு பெற்றது. மீண்டும் 4ஆம் தந்திரத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ.